ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களாப்பா? நான் ஏன் இதை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறேன்னா, ஸோ மெயின் பிக்சரே இவன் தான் சார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இந்த பொது தமிழ், ஓகேவா? அந்த தமிழ் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இப்போ இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காக இருக்குது. சரிங்களாப்பா? ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் போன குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், அவங்க தடுமாறின இடம். சரிங்களா? ஸோ அவங்கள வந்து கால வாரி விட்ட இடம் அப்படிங்கிறது இந்த தமிழா தான் இருக்கு. சரிங்களாப்பா? ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ் என்ன படிக்கணும்? சரிங்களா? வரப்போற 2026ல நான் வந்து கிளியர் பண்ணணும் சார். நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகணும். சரிங்களா? ஸோ அதுக்கு நான் தமிழ எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். அண்ட் அதே மாரி லாஸ்ட் குரூப் 4ல நம்மளுக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஸோ அதன்படி நம்ம என்னென்ன டாபிக் வந்து நம்ம ஈஸியா கவர் பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்ப நம்மளுக்கு பயமே என்னங்க? உங்களுக்கு என்ன பயம்? இப்ப தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்ன பயம்? சார் அவுட் சோர்ஸ் போறாங்க சார். சார் கலைச்சொற்கள் கேட்கறாங்க. சார் மொழிபெயர்ப்பு. இது கலைச்சொற்களே நீங்க அவ்வளோ இம்பார்ட்டன்ஸே குடுக்க வேணாங்கிறேன். சரிங்களா? கலைச்சொற்கள நீங்க புக்ல என்ன இருக்கோ, அவுட் சோர்ஸ்ல எவ்வளோ தூரம் நம்மனால முடியுதோ, அவ்வளோ படிச்சா போதுங்க. அவ்வளோ படிச்சா போதும். தயவு செஞ்சு அது அது அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்க. அவுட் சோர்ஸ் இருந்தா தான் நம்மனால சக்சஸ் பண்ண முடியும். தயவு செஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்பாதீங்க. சரிங்களா? நம்பாதீங்க அப்படின்னா, அதுக்காக அவங்க சொல்றது எல்லாமே பொய் அப்படின்னு சொல்லி நான் சொல்லல. சரிங்களா? அதாவது அத நீங்க வந்து அதிகமா எடுத்துக்கிறீங்க. உங்களோட இதுல வந்து நீங்க அதிகமா அத வந்து எடுத்துக்கிறீங்க. ரியாக்ட் பண்றீங்க. சரிங்களா? அவங்க வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து இப்படி கேட்டிருக்காங்கப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னா, உடனே அவுட் சோர்ஸ் தான். எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். இனிமே எல்லாமே அவுட் சோர்ஸ் தான். அப்படி கிடையாது. சரிங்களா? இங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ். ஓகேவா? ஸ்கூல் புக் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரிப்பா. சரிங்களா? ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி. சரிங்களா? அதோட ஆழம் என்ன? அதோட அகலம் என்ன? அதோட நீளம் என்ன? அப்படிங்கிறத தெளிவா நம்மளுக்கு வந்து சொல்லிருவாங்க. ஓகேவா? அதுக்குள்ளேயே தான் வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ண போறீங்க. நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து 4 மீட்டர் ஆழம் இருக்கும். இந்த இடத்துல 2 மீட்டர் ஆழம் இருக்கும். இந்த இடத்துல 3 மீட்டர் ஆழம் இருக்கும். அப்படின்னு நம்மளுக்கு தெளிவா தெரியும். சரிங்களா? ஸோ எல்லா இடத்துலயும் ஸ்டெப்ஸும் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட இடம் தான் வந்து நீங்க அந்த இடத்துல வந்து ஸ்விம்மிங் அப்படிங்கிறது பண்ண போறீங்க. ஓகேவா? ஸோ அத வந்து நீங்க ஈஸியா கத்துக்கலாம். ஈஸியா உங்கனால கத்து முடிக்க முடியும். 1 வருஷம் 6 மாசத்துல முடிக்க முடியாது. இப்ப 6 மாசத்துல ஒருத்தவங்க வந்து இப்ப 3 மாசத்துல ஸ்விம்மிங் கத்துக்கிறாங்கப்பா. இப்ப உங்கனால 3 மாசத்துல கத்துக்க முடியலன்னா, நீங்க 6 மாசத்துல கத்துக்கிருவீங்க. புரியுதா? இல்லன்னா அதிகபட்சம் 1 வருஷத்துல கண்டிப்பா நீங்க கத்துக்கிருவீங்க. சரிங்களா? நீங்க டெய்லி அந்த இடத்துக்கு போயி கொஞ்சம் கொஞ்சம் நீங்க பிராக்டிஸ் பண்ணா போதும். ஓகேவா? ஆனா இதுவே அவுட் சோர்ஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் மாதிரி. சரிங்களா? அதனுடைய ஆழம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. போகும், 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 போகும் போய்க்கிட்டே இருக்கும். அதோட நீளம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. சரிங்களா? இதுதான் ஸ்கூல் புக்குக்கும், அவுட் சோர்ஸுக்கும் உள்ள வித்தியாசம். இத தெளிவா நல்லா மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இத பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நீங்க நியூ பிகினரா இருக்கலாம். இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கலாம். யாரா வேணாலும் இருக்கலாம். ஏற்கனவே 2 வாட்டி எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கலாம். சார் இருந்தாலும் எனக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கல சார். தமிழ்னா என்னதான் சொல்றாங்க? இப்ப போன வாட்டி தான் சிலபஸ் மாத்துனாங்க. மாத்துனோனே எக்ஸாம்ல இவ்ளோ குளறுபடிய வந்து கொண்டு வந்துட்டாங்க. என்னதான் இவங்க சொல்ல வராங்க? இப்ப நான் எப்படிதான் போறது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. எங்கே ஆரம்பிக்கிறது? எங்கே முடிக்கிறது? எதுக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் போறது? எதுக்கெல்லாம் வந்து அவுட் சோர்ஸ் போகக்கூடாது? எத வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? எத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும்? அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் உங்க மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சரிங்களா? ஸோ அது எல்லாத்துக்குமான ஒரே பதிலா இந்த வீடியோ இருக்கும். தெளிவான பதிலா. ஓகேவா? நம்ம போன வீடியோ குடுத்திருந்தோம். இன்னும் நம்மளுக்கு நெக்ஸ்ட் குரூப் 2, குரூப் 4க்கு எவ்வளோ டைமிங் இருக்கு? அத எப்படி நம்ம பிரிச்சு படிக்கணும்? எத்தன ரிவிஷன் குடுக்கணும்? அப்படின்னு ரொம்ப தெளிவா வந்து குடுத்திருந்தோம். அதுக்கப்புறம் நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து எனக்கு ஒரு பக்காவான கிளாரிட்டி கிடைச்சிருக்கு சார் அப்படின்னு சொல்லி அத வச்சு அவங்களுடைய பிளான டெவலப் பண்ணி இன்னைக்கு வேற மாரி போய்க்கிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி தமிழுக்கும் ஒரு பக்காவான பிளான தான் நம்ம இப்ப குடுக்க போறோம். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. புதுசா பார்க்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து பாருங்க. ஓகேவாப்பா? சரி. ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு இந்த ஸ்கூல் புக்கு அவுட் சோர்ஸ் இத பொறுத்தவரைக்கும் என்னன்னாப்பா, புக்ல இருந்து நம்மளுக்கு லாஸ்ட் டைம் கிட்டத்தட்ட ஒரு 70 கொஸ்டின் வரைக்கும் கேட்டிருக்காங்கப்பா. நியர்லி சரிங்களா? குரூப் 2 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 70, 73 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. குரூப் 4 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு ஒரு 68, 67 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்ப அவுட் சோர்ஸ்ல இருந்து நம்மளுக்கு எவ்வளோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 30 கேள்விகள் அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இத வச்சு நம்ம எப்படி பிளான் பண்ணணும்? இந்த வருஷத்துக்கு நம்ம எப்படி படிச்சா நம்ம கரெக்ட்டான ஒரு மார்க் எடுத்து நம்ம அச்சீவ் பண்ண முடியும்ங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நான் சிலபஸ பத்தின ஒரு ஜெனரலான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஓகேவா? பிகினர்ஸ்னால. ஓகேவா? ஃபர்ஸ்ட் யூனிட் 1
நல்லா கேட்டுக்கோங்கப்பா. தமிழ பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 7 யூனிட் தான். ஓகேவா? 7 யூனிட். ஓகேவா? ஸோ தமிழ பொறுத்தவரைக்கும் அப்படிதான் பிரியும். யூனிட்டுக்கு அப்புறம் டாபிக் அப்புறம் அந்தந்த பார்ட்ஸா வந்து பிரியும். சரிங்களாப்பா? ஸோ இந்த யூனிட் அப்படிங்கிறது மொத்தம் நம்மளுக்கு 7 வந்து குடுத்திருப்பாங்க. யூனிட் 1 அப்படிங்கிறது இலக்கணம். சரிங்களா? இதிலிருந்து நம்மளுக்கு ஒரு 25 கேள்விகள் வரும் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? அடுத்து யூனிட் 2 அப்படிங்கிறது தெரியுதாப்பா? யூனிட் 2 அப்படிங்கிறது சொல்லகராதி. ஓகேவா? இதிலிருந்து ஒரு 15 கேள்விகள். ஓகேவா? மெயின் டாபிக் என்ன அப்படிங்கிறத சொல்றேன். தெளிவா பார்த்துக்கோங்க. அடுத்து யூனிட் 3 அப்படிங்கிறது எழுதும் திறன். இதிலிருந்து ஒரு 15 கேள்விகள். ஓகேவாப்பா? அடுத்து யூனிட் 4 அப்படிங்கிறது தான் கலைச்சொற்கள். அதிலிருந்து ஒரு 10 கேள்விகள். ஓகேவா? அடுத்து யூனிட் 5 பாருங்க. வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். இதுல இருந்து ஒரு 15 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் யூனிட் 6ல எளிய மொழிபெயர்ப்புல இருந்து ஒரு 5 கேள்விகள் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் யூனிட் 7ல இருந்து இலக்கியம், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து ஒரு 15 கேள்விகள் நம்மளுக்கு குடுத்திருக்காங்க. சரிங்களாப்பா? ஸோ இதுதான் சிலபஸ். மொத்தமே இந்த 7 யூனிட் மட்டும் தான் நீங்க படிக்கணும். இத தவிர்த்து நீங்க வேற எதுவுமே படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. சரிங்களாப்பா? ஸோ இதுலயும் நான் ஒன் பை ஒன்னா வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. இலக்கணத்த பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு என்னென்ன டாபிக் குடுத்திருக்காங்கன்னா, பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு, நகர நகர வேறுபாடு, ரகர ரகர வேறுபாடு, அப்புறம் இனவெழுத்துக்கள் அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை. இது எல்லாமே ஒரு ஒரு டாபிக்ப்பா. புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் சிலபஸ். யூனிட்டுக்கு கீழ ஒரு யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. தமிழ் சிலபஸ் 7 யூனிட்டா பிரிச்சிருக்காங்க. அந்த 7 யூனிட்டுக்குள்ள டாபிக்ஸ் வச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த ஒரு ஒரு டாபிக்கையும் நம்ம எடுத்து தெளிவா பார்க்கணும். ஓகேவாப்பா? ஸோ இந்த ஒரு ஒரு டாபிக்லயும் நம்ம எப்படி பார்க்கிறது? நம்மளுக்கு போன தடவ எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்படிதான் இந்த டாபிக் அப்படிங்கிறத நம்ம பிரிச்சு எடுத்திருக்கோம். ஓகேவாப்பா? ஒரு நிமிஷம் இருங்க. மொத்தமே இந்த 7 யூனிட் தான். அதுல இந்த இலக்கணம் அப்படிங்கிற டாபிக் மட்டும் இந்த யூனிட் 1ல இருந்து 6 வரைக்கும் நம்மளுக்கு வெறும் இலக்கணம் சார்ந்தது தான்ப்பா. சரிங்களா? யூனிட் 7 மட்டும் தான் செய்யுள் சார்ந்தது. சரிங்களா? இலக்கியம் சார்ந்தது அப்படிங்கிறது யூனிட் 7 மட்டும் தான். அப்ப நம்மளுக்கு இலக்கணத்துல இருந்து மட்டும் யூனிட் 7ல பாருங்க எத்தனை கேள்விகள் நம்மளுக்கு வெறும் 15 கொஸ்டின்ஸ் தான். அப்ப இலக்கணம்ல இருந்து மட்டும் நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் கேட்கறாங்க? கிட்டத்தட்ட 85 கேள்விகள் கேட்கறாங்கப்பா. இலக்கணம்ல இருந்து 85 கேள்விகள் கேட்கறாங்க. அதுவே இலக்கியம்ல இருந்து நமக்கு எத்தனை கேள்விகள் கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 15 கேள்விகள் நம்மளுக்கு கேட்கறாங்க. ஒரு நிமிஷம்ப்பா. 15 கேள்விகள் நம்மளுக்கு கேட்கறாங்க. ஓகேவா? சோ நான் ஒரு 30 கேள்விகள் அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த 30 கேள்விகள் எங்க இருந்துன்னா, இங்க இருந்து இந்த 85 கொஸ்டின்ஸ்ல இருந்து தான் 30 கேள்விகள் அப்படிங்கிறது அவுட் சோர்ஸ் போயிருக்காங்க. ஓகேவாப்பா? சோ கரெக்ட்டா 30 தானா சார்? அதுக்கு மேல இல்லைனானா, அதுக்கு மேலயும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. ஆனா அது எப்படி இருக்குன்னா, மேத்ஸ் மாரி. மேத்ஸ்ல இப்ப எப்படி நம்ம ஃபார்முலா வச்சு நம்ம ஒரு சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு போவோம். ஒரு சில நம்பர் வச்சு. ஆனா நம்ம அங்க போய் பார்த்தோம்னா, அதிலே வேற நம்பர் குடுத்திருப்பாங்க. ஆனா நம்ம அந்த ஃபார்முலா போட்டோம்னா, அதுக்கான ஆன்ஸர் அப்படிங்கிறது நம்மளுக்கு கரெக்ட்டா ஈஸியா வந்துரும். ஓகேவா? அந்த மாரி கொஸ்டின்ஸையும் நம்ம புக் சோர்ஸா தான் கன்சிடர் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த 70 கொஸ்டின்குள்ள நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? சோ அப்ப ரொம்ப அவுட் சோர்ஸா போனது தான் இந்த 30 கேள்விகள். சரிங்களாப்பா? சோ அதாவது நம்ம பிரிப்பேர் பண்ணாததுனால, நம்மளால அடிக்கவே முடியாதுன்னு கிடையாது. போன தடவ நம்ம அந்த அளவுக்கு இந்த மாரி அவுட் சோர்ஸ்லாம் எதுவும் வந்து கொஞ்சம் கூட பார்த்துட்டு போகல அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? மத்தபடி இந்த 15 கேள்விகள் அப்படிங்கிறது இலக்கியத்துல இருந்து, புக் சோர்ஸ்ல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேவாப்பா? சோ அப்ப இந்த 85ல நம்மளுக்கு ஒரு 30 போயிருச்சு அப்படின்னா 55 கேள்விகள். சரிங்களா? சோ இது போக இந்த இலக்கியத்துல ஒரு 15 கேள்விகள். சோ டோட்டலா நம்மளுக்கு எவ்வளவு கேள்விகள்ப்பா வருது? 70 கேள்விகள் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? சோ போன வருஷத்தோடைய போன போன குரூப் 4 உடைய சரிங்களா? இப்ப முடிஞ்சுச்சு இல்லையா? இந்த குரூப் 4 உடைய ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 79 கொஸ்டின்ஸ். 79 கொஸ்டின் போட்டவங்க தான். சரிங்களா? இங்க நான் சொல்ற எல்லாமே கொஸ்டின்ஸ்ப்பா. நான் மார்க்ன்னு சொல்லியிருந்தா மன்னிச்சிருங்க. மாத்தி சொல்லிட்டேன். நான் சொல்ற எல்லாமே கேள்விகள். சரிங்களா? ஏன்னா ஒரு கேள்விக்கு 1 1/2 மதிப்பெண் அப்படிங்கிறது நம்மளுக்கு இங்க குடுத்துருக்காங்க டிஎன்பிஎஸ்சிய பொறுத்தவரைக்கும். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 79 கேள்விகள் சரியா போட்டவங்க தான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இங்க 70 கேள்விகள் அப்படிங்கிறது உங்களுக்கு புக்ல இருந்து மட்டும் தான் வருது. சரிங்களா? மிச்சம் 15 மிச்சம் 30 கேள்விகள் அப்படிங்கிறது தான் வெளிய போகுது. சரிங்களா? அந்த 30 கேள்விகள்ல 9 கேள்விகள் போட்டிருக்காங்க. 9லேருந்து ஒரு 10, 12 கேள்விகள் அவங்க போட்டிருக்கலாம். அவுட் சோர்ஸ வச்சு. சரிங்களா? அப்படி போட்டவங்க தான் இங்க கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ அப்ப இப்ப என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோங்க. தமிழ பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு புக் அப்படிங்கிறது தான். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது தான் உங்களுடைய ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ். சரிங்களாப்பா? நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம் அப்படிங்கிறது இந்த 70 கொஸ்டின்ஸ் தான். செகண்ட் தான் நம்ம அவுட் சோர்ஸ்க்கு போகணும். சார் என்ன சார் இப்படி சொல்றீங்க? எப்படி சார் அவுட் சோர்ஸ் இல்லாம நீங்க எப்படி சொல்றீங்க? எல்லாரும் அவுட் சோர்ஸ் முக்கியம்னு சொல்றாங்க. இது எப்படி சார் ஒர்க் அவுட் ஆகுமா? அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சொல்றேன்.
டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ண தானே போறோம். இப்ப பாருங்க. இப்ப நம்ம அந்த சிலபஸ்ல இருந்தத நம்ம பிரிச்சு எடுத்திருக்கோம். நான் இங்க சொன்னேன் பார்த்தீங்களா? பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக, சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு இங்க சொன்னோம் இல்லையா? இத வந்து நம்ம உங்களுக்கு ஒரு ஆர்டரா எடுத்திருக்கோம். இப்படி பேரா மாரி இருந்தா கன்ஃப்யூஸ் ஆகணும். இப்படி ஒன் பை ஒன்னா நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு டாபிக்கா எடுத்து, இதுல போன தடவ எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. குரூப் 4ஆ இருக்கட்டும், குரூப் 2ஆ இருக்கட்டும், நம்மளுக்கு எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஆவரேஜா நம்ம நெக்ஸ்ட் குரூப் 4க்கு, குரூப் 2க்கு நம்ம எவ்வளோ கேள்விகள் எதிர்பார்க்கலாம். அதுல நம்ம எத்தனை கேள்விகள் அட்டெண்ட் பண்ணி நம்ம கரெக்ட்டா கொண்டு வரணும்ங்கிறத நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இலக்கணம் டாபிக்க பார்ப்போம். இலக்கணம் டாபிக்க பாருங்கப்பா. இலக்கணம் டாபிக்ல நம்மளுக்கு என்னென்ன குடுத்திருக்காங்க? பிரித்தெழுதுக, சேர்த்தெழுதுக. இது வந்து நம்மளுக்கு ஒரு கஷ்டமா? 2லயும் ஒரு கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஆவரேஜா. சரிங்களா? அப்ப நம்ம இத வந்து ஈஸியா நம்ம வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஓகேவா? இந்த மாதிரி எதெல்லாம் நம்ம ஈஸியா அட்டெண்ட் பண்ண முடியும், எதெல்லாம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓவரால் மார்க் எவ்வளோ கேட்டிருக்காங்கங்கிறத பார்த்துடலாம். ஸோ, அத பார்த்து நம்ம தனியா வந்து நோட் பண்ணிக்கிறோம் ஃபர்ஸ்ட். ஓகேவா? நான் தெளிவா சொல்றேன். கவனமா கவனிங்க. சரிங்களாப்பா? ஸோ, இலக்கணத்த பொறுத்தவரைக்கும், யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு குரூப் 2ல குரூப் 4ல 28 கேள்விகள். அதுக்கப்புறம் குரூப் 2ல 23 கேள்விகள் கேட்டிருக்காங்கப்பா. டோட்டலா இந்த ஒரு யூனிட்ல இருந்து மட்டும். சரிங்களா? சிலபஸ்ல நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க? அதுலேருந்து நம்மளுக்கு 25 கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ, இப்ப நம்மளுக்கு அதுலேருந்து கிட்டத்தட்ட அந்த ஆவரேஜா வந்திருக்கு. ஸோ, இத நம்ம ஆவரேஜா 25 கொஸ்டின்னே எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்த நம்ம 25 கொஸ்டின் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க. சொல்லகராதி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஆவரேஜ் எவ்வளோ மார்க்குங்கிறத சொல்லிட்டு, நான் அதுக்கப்புறம் இந்த ஆவரேஜ் மார்க்ல நம்மளால எவ்வளோ எடுக்க முடியும்? எந்தெந்த டாபிக்லாம் ஈஸி? எத்தன கொஸ்டின் வந்து நம்மளுக்கு கட் டவுன் ஆகும்? எத்தன மார்க் வந்து இந்த யூனிட்ல இருந்து நம்மளுக்கு வந்து மிஸ் ஆகும்? எத்தன மார்க் கிடைக்குங்கிறத தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. 2வது யூனிட் பாருங்க சொல்லகராதி. சரிங்களா? சொல்லகராதிய பொறுத்தவரைக்கும் குரூப் 4ல 16 கேள்விகள். குரூப் 2ல 18 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ நம்ம அப்ப ஆவரேஜா நம்ம இங்க வந்து ஒரு 17 கொஸ்டின் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமாப்பா? 17 கேள்விகள் நம்மளுக்கு உறுதியா வரும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்து எழுதும் திறன். யூனிட் 3. ஓகேவா? யூனிட் 3ய பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு எவ்வளோ கேட்டிருக்காங்க பாருங்க. குரூப் 4ல 14 கேள்விகள் கேட்டிருக்காங்க. குரூப் 2ல 13 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப இங்க ஆவரேஜா நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம்? ஒரு 14 கொஸ்டின் எடுத்துக்கலாமா? 14 கொஸ்டின நம்ம ஆவரேஜா எடுத்துக்கிறோம். ஓகே. அடுத்து யூனிட் 4. யூனிட் 4, யூனிட் 6 2யுமே நம்ம ஒண்ணா சேர்த்தாச்சு. ஓகேவா? ஏன்னா இது 2யும் நான் ஏன் ஒண்ணா சேர்த்திருக்கேன்னா உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? இதுல தான் இங்க தான் நம்மளுக்கு ட்விஸ்ட்டே இருக்கு. சரிங்களா? இந்த கலைச்சொற்கள், இந்த எளிய மொழிபெயர்ப்பு. நெறைய பேர் அடி வாங்குனது இங்க தான். சார் இந்த 14 கொஸ்டின் தான் சார் எங்களுக்கு ரொம்ப குழப்பி விட்டுருச்சு. ஓகேவா? அப்படிங்கிற மாரி இதுல 14 குரூப் 4ல வந்து நம்மளுக்கு 14 கேள்விகளும், குரூப் 2ல 13 கேள்வியும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப நம்ம இந்த இடத்துல ஆவரேஜா நம்ம எவ்வளோ கொஸ்டின்ஸ் எடுக்கலாம்? ஒரு 14 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது எடுக்கலாம். கரெக்ட்டாப்பா? ஓகே. ஸோ அடுத்து யூனிட் 5 பாருங்க. யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வாசித்தல், புரிந்து கொள்ளும் திறன். சிம்பிளான ஒரு விஷயம். ஓகேவா? ஆனா ரீடிங் கெப்பாசிட்டி வேணும். அத நான் சொல்றேன். இந்த வீடியோவோட எண்ட்ல உங்களுக்கு 2 கெப்பாசிட்டி இருந்தா போதும். இந்த தமிழ்ல நீங்க உங்களால 90 பிளஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? 90 மார்க் அப்படிங்கிறது தான் இலக்கு. ஓகேவா? அதுதான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டா இருக்கும். சரிங்களா? உங்களால 90 மார்க் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கான வழி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கடைசியா ஒரு 2 பாயிண்ட் வந்து சொல்றேன். 2 கெப்பாசிட்டி உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படிங்கிறத சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்ப பாருங்க யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் குரூப் 4ல 14 கேள்விகளும், குரூப் 2ல 15 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்ப இங்க ஆவரேஜா நம்ம ஒரு 14 கொஸ்டின் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். 14 கேள்விகள் கன்ஃபார்மா வரும்பா அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்து பாருங்க. யூனிட் 7. யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும். ஸோ இந்த டாபிக்க பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு வந்து குரூப் 4ல 14 கொஸ்டின்ஸும், குரூப் 2ல 18 கேள்விகளும் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஆவரேஜா நம்ம வந்து ஒரு 16 கொஸ்டின் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஓகேவா? எடுத்துக்கலாமாப்பா? ஸோ இப்ப ஓகேவா? ஸோ இப்ப பாருங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக் குள்ளயும் போலாம். ஒவ்வொரு யூனிட் குள்ளயும் போலாம். ஸோ இங்க பாருங்க. இதுல எதெல்லாம் நம்மளுக்கு ஈஸி, எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு பார்க்கலாம்ப்பா. யூனிட் 1 வாங்கப்பா. யூனிட் 1ல பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன? பிரித்தெழுதுக. பிரித்தெழுதுக நம்மளுக்கு ஈஸியா, கஷ்டமா? ஈஸி. சேர்த்தெழுதுக ஈஸி. அதே தான் பிரித்தெழுதுக. லெஃப்ட் டூ ரைட் பார்த்தா பிரித்தெழுதுக. ரைட் டூ லெஃப்ட் பார்த்தா சேர்த்தெழுதுக. அவ்வளோதானே. ஸோ இதுல வந்து நம்ம அந்த புணர்ச்சி விதிகள, நம்ம எல்லா கான்செப்ட்டையும் தெளிவா நம்ம படிச்சுட்டோம். அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சரிங்களா? நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியாதா? கண்டிப்பா நம்மளால முடியும். நான் அதுக்கு ஏத்த மாரி நம்ம உங்கள ட்ரெயின் குடுத்துருவோம். சரிங்களா? டிஎன்பிஎஸ்சி கிங்டம் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டா இருக்கும். இப்ப நம்ம பேட்ஜ் வந்து போட்டிருக்கோம். ஸோ பேட்ஜ்க்கான ப்ராசஸ் எல்லாம் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ யாருக்காவது புதுசா ஜாயின் பண்ணணுங்கிற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த ஒவ்வொரு டாபிக் நம்ம பிரிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இந்த ஒவ்வொரு டாபிக்கான மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், இதுலேருந்து என்னென்ன கொஸ்டின் புக்ல இருக்கு, புக் பேக்ல இருக்கு, எங்கெங்கெல்லாம் இருக்கு, அவுட் சோர்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே நம்மளுக்கு உங்களுக்கு தரோவா நடத்திருவோம். இது எல்லாமே உங்களுக்கு பக்காவா எடுத்து குடுத்துருவோம். சரிங்களா? ஸோ அந்த ஒரு ஃபியூச்சர் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா,
உங்களுக்கு நான் கீழ பேட்ச்க்கான டீட்டெயில் குடுக்குறேன். ஸோ இல்லைன்னா வாட்ஸ்அப் நம்பர் குடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி இதுக்கான வீடியோவும் தனியா நம்ம போட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ. ஸோ அதையும் வந்து பாருங்க. அத எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்போம். ஸோ சேர விருப்பம் இருக்கக்கூடிய மாணவர்கள் நீங்க சேர்ந்துக்கலாம். சரிங்களாப்பா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சந்திப்பிழை. சந்திப்பிழைலாம் ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். சரிங்களா? சந்திப்பிழை நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியாதாப்பா? குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர வேறுபாடு. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு டாபிக்கா? யோசிச்சு பாருங்க. குறில் நெடில் வேறுபாடு. ஓகேவா? குறில்னா என்ன? நெடில்னா என்ன? ஆ அப்படின்னா என்ன? ஆ அப்படின்னா என்ன? அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதா? ஓகேவா? ஸோ அது ஈஸி. சரிங்களா? இனவெழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள் இது எல்லாமே ஈஸியான டாபிக் தான். ஒருமை பன்மை. பசு, பசுக்கள். ஆண், ஆண்கள். ஓகேவா? இது நம்மளுக்கு சொல்ல தெரியாதா? ஸோ இது நம்மளுக்கு வந்து கண்டுபிடிக்க தெரியாதா? ஈஸி. ஓகேவா? ஈஸியா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க என்ன என்ன சார் எல்லாத்தையுமே ஈஸின்னு சொல்றீங்க அப்படின்னா, அந்த அளவுக்கு நம்மளோட ட்ரெய்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு குடுத்துரும். சரிங்களா? இது எல்லாமே ஒரு ஸ்விம்மிங் பூல்ல நம்ம கத்துக்கிற மாதிரி. நான் சொல்லக்கூடிய இந்த எல்லா டாபிக்கும் ஸ்விம்மிங் பூல்ல நம்ம நீச்சல் கத்துக்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறபோது இதனுடைய ஆழம் என்ன? இதனுடைய அகலம் என்ன? இதனுடைய நீளம் என்னங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகேவா? ஸோ அத நம்ம ஃபுல்லா கவர் பண்ணி முடிச்சுட்டோம்னா, அதுக்கு மேல வெளியில எங்க இருந்தும் அவங்கனால கேட்க முடியாது. சரிங்களா? ஸோ அப்படி நம்ம ஈஸியா இத கண்ட்ரோல் பண்ணிறலாம். ஓகேவாப்பா? அடுத்து பாருங்க, வேர்ச்சொல் அறிதல். இதெல்லாம் ஈஸி. ஓகேவா? போங்க, போ. ஓகேவா? அதாவது வேர்ச்சொல் அப்படின்னா என்னப்பா? வேர்ச்சொல்னா அந்த சொல்லினுடைய ஒரு வேர். ஓகேவா? அததான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரிங்களா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏதோ ஒரு சொல் இருக்கு அப்படின்னா, அ என்ன சொல்லலாம்? வாசித்தல், எழுதுதல் அப்படிங்கிற மாரி ஒரு சொல் இருக்கு. சரிங்களா? வாசித்தல்னு வந்து ஒரு சொல் இருக்குப்பா. இதனுடைய வேர்ச்சொல் என்ன? வாசி. ஓகேவா? அத விட இன்னொன்னு என்ன நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இப்ப வந்து அ போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு. போயிட்டு வாங்க அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை இருக்கு. ஒரு சொல் இருக்கு அப்படின்னா, அதனுடைய வேர் சொல் என்னப்பா? போ அப்படிங்கிறது தான் அதனுடைய வேர் சொல். ஓகேவா? ஓடுங்கள், ஓடு அப்படிங்கிறது அதனுடைய வேர்ச்சொல். சரிங்களா? இந்த மாரி வேர்ச்சொல் அப்படிங்கிறது அதனுடைய ரூட். ஓகேவா? ஸோ அதனுடைய வார்த்தை எங்கே ஆரம்பிக்குது அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ அதான் வந்து வேர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நம்ம லெசன் நடத்தும்போது நான் உங்களுக்கு இன்னும் நெறைய எக்ஸ்ப்ளனேஷன், நெறைய டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? அடுத்து வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று. இதுவும் வந்து ஈஸி தான். ஓகேவா? வினை எச்சம், வினையாளனையும் பெயர், அயர்ச்சொல். ஓகேவா? அதுக்கப்புறம் எதிர்ச்சொல். இந்த அயர்ச்சொல், எதிர்ச்சொல்ல வேணா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டஃப் வந்து இருக்கலாம். ஓகேவாப்பா. இதுல வந்து கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ஒரு டஃப் அப்படிங்கிறது இருக்கலாம். ஸோ இதுல வந்து ஒரு 2 கொஸ்டின் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. இதுலருந்து ஒரு கொஸ்டின் மைனஸ் பண்ணிக்கிறோம்ப்பா. அண்ட் அதே மாரி ஓகே. ஸோ இதுலருந்து ஒரு கொஸ்டின் வந்து நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எதிர்ச்சொல்லேருந்து ஒரு கொஸ்டின். ஓகேவா? ஸோ இதுதானே உங்களுக்கு கஷ்டம். எதிர்ச்சொல்லே வந்து விட்டுருங்க. எதிர்ச்சொல்லே அட்டெண்ட் பண்ணலைன்னே நீங்க வச்சுக்கிறோம். சரிங்களா? ஸோ இதானே நீங்க வந்து டஃப்ன்னு நெனைக்கிறீங்க. 2 கொஸ்டின் ஆயிருச்சா? அப்புறம் இந்த வேர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, இல்ல வினை எச்சம். ஸோ இதுலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு இந்த 25 கொஸ்டின்ல நம்ம எத்தன கொஸ்டின் அடிப்போம்? 22 கொஸ்டின் அடிப்போம். ஓகேவாப்பா? கன்ஃபார்மா 22 கொஸ்டின் அப்படிங்கிறது உறுதி. உறுதியா அடிக்கணும். ஓகேவா? ஸோ கான்ஃபிடென்ட்டா அடிக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி தான். என்னன்னா, நம்மளுக்கு வந்து 70 கேள்விகள் அப்படிங்கிறது புக்ல இருந்து வருது. 30 கேள்விகள் அப்படிங்கிறது அவுட் சோர்ஸ்ல இருந்து வருது. 89 அப்படிங்கிறது ஸ்டேட் ரேங்க். ஓகே. அப்ப நீங்க 80 டூ 90 அப்படிங்கிறது தான் உங்களுடைய டார்கெட்ப்பா. 80லேருந்து 90 கேள்விகள் நீங்க அடிக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களோட டார்கெட். ஸோ அப்ப அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, புக்ல இருந்து வரக்கூடிய 70 கேள்விகள நம்ம 70மே அடிக்கணும். சார் எப்படி சார்? அது எப்படி சார் 70மே அடிக்க முடியும்? 100 கேள்விகள் புக்ல இருந்து தான் வரும் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளால 98 அடிச்சு வேலைக்கு போனாங்க. 99 அடிச்சு வேலைக்கு போனாங்க. 96, 97 அடிச்சாங்க. எப்படி அடிக்க முடிஞ்சுச்சு? அதெல்லாம் முடியும். இதுவே புக்ல இருந்து 95 கேள்வி, அவுட் சோர்ஸ்ல இருந்து ஒரு 5 கேள்வி அப்படின்னு வரும்போது 93 அடிச்சாங்க. 94 அடிச்சாங்க. 95 அடிச்சாங்க. 92 அடிச்சாங்க. ஏன் நம்மளால அடிக்க முடியாது அவ்வளோ கொஸ்டினு? கண்டிப்பா உங்களாலயும் முடியும். சரிங்களா? 70 கொஸ்டின் புக்ல இருந்து தானே வருது. 70க்கு 69 அடிக்க மாட்டீங்களா? 70மே அடிக்க முடியுங்க. நம்ம நெனச்சா அது முடியும். சரிங்களா? முடியணும். முடிஞ்சா தான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். சரிங்களா? அப்ப 70 கொஸ்டின் அப்படிங்கிறது நம்மளுக்கு புக்ல இருந்து வந்துருது. ஓகேவா? அந்த 70 கொஸ்டின் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு. அடுத்து அவுட் சோர்ஸ் பாருங்க. அவுட் சோர்ஸ்ல 30 கேள்விகள்ங்க. இந்த 30 கேள்விகள்ல எனக்கு நீங்க 10 டூ 20 எத்தன கொஸ்டின் அடிச்சாலும் ஓகே. 10 மினிமம் இருக்கணும். 10 கொஸ்டின் மினிமம் அடிக்கணும். 10க்கு மேல எத்தன கொஸ்டின் அடிச்சாலும் பிளஸ் தான். ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப 70 புக்ல பிளஸ் 10 அடிங்கப்பா. எவ்வளோ? 80 கேள்வி. முடிஞ்சுச்சா? அப்பவே நீங்க ஸ்டேட் ரேங்க் அந்த ரேங்க்குள்ள வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் 200 ரேங்க் 500 ரேங்க்குள்ள நீங்க வந்துருவீங்க. சரிங்களா? 80க்கு மேல போயிட்டாலே ஒரு 5000 ரேங்க்குள்ள நம்ம வரணும் அப்படின்னா, நீங்க வந்து ஒரு 75க்கு மேல இருந்தாலே போதும். ஆனா அத பத்தி நம்ம யோசிக்க வேணாம். அப்படி போக வேணாம். நம்மளுக்கு 80 பிளஸ் வரணும். ஓகேவாப்பா? அப்ப 80 பிளஸ் வரணும். அப்ப 10 கொஸ்டின் நீங்க அவுட் சோர்ஸ்ல இருந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே போதும். அது ஃபிக்ஸா இருக்கணும். பேலன்ஸ் வந்து ஒரு
இப்போ ஒரு 5 கொஸ்டின் வந்து அந்த இடத்துல அந்த சூழ்நிலையை வச்சு நம்மளுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு எப்படி ஆன்சர் பண்ணலாம் அந்த டெக்னிக்லாம் நான் வந்து உங்களுக்கு போக போக சொல்லித்தரேன். ஓகேவா? நம்ம பேட்சில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் சரி, நம்ம அந்த டெக்னிக்லாம் வந்து நம்ம போக போக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஓகேவா? ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் அந்த கொஸ்டினுக்கு நம்ம எப்படி வந்து பதில் அளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் 70யும் ப்ளஸ் வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து ஒரு 15 எடுத்தால் கூட உங்களுக்கு 85 கேள்விகள் அப்படிங்கிறது உறுதி. சரிங்களா? நீங்க 85 கேள்விகள் அப்படின்னா, உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம். தமிழ்ல 85 பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா போதும். ஓகேவா? ஸோ அது எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன். சரிங்களா? நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுல வந்து யூனிட் 1ல வந்து நம்ம 22 கேள்விகள் நம்ம ஃபிக்ஸ் பண்றோம். ஓகேவாப்பா? ஸோ அடுத்தது யூனிட் 2வ பொறுத்தவரைக்கும் பாருங்க, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுதல். ஓகேவா? ஸோ இது வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமான டாபிக் தான். இதுல ஒரு கொஸ்டினா மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓரெழுத்து ஒரு மொழி ரொம்ப ஈஸிப்பா. மொத்தமே கம்மியான ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான் இருக்கு. சரிங்களா? பொருந்தா சொல்லை கண்டறிதல் ஈஸி. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசை அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் நம்ம மேக்ஸ்ல படிச்சது இல்லையா? 1 எங்க வரணும், 2 எங்க வரணும். அதே மாதிரி இப்ப ஏபிசிடி இது அசெண்டிங் ஆர்டர்னா ஏ ஃபர்ஸ்ட் ஏக்கு ஆப்பிள், பிக்கு பால், சிக்கு கேட் இப்படி வரிசையா ஆர்டர் பண்ணுவோம் இல்லையா? அதுதான் அகர வரிசை. ஒண்ணுமே இல்ல. ஆ ஃபர்ஸ்ட் எழுத்து. ஆவன் ஆ ஆ இ இ உ உ ஏ ஏ இப்படி அந்த ஆர்டர் படி அந்த அங்கே கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளை நம்ம ஒழுங்குபடுத்தணும். சரிங்களா? ரொம்ப ஈஸி. ஒரு பொருள் பன்மொழி ஈஸி. இரு பொருள் குறிக்கும் சொற்கள் இதுவும் ஈஸி. சரிங்களா? இங்க பாருங்க சொல்லும் பொருளும் இது வந்து கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? இதுல வந்து ஒரு 2 கொஸ்டின் குறைச்சிடலாம். ஓகேவா? நான் உங்களுக்கு நீங்க எதெல்லாம் கஷ்டம்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்துலயும் நான் உங்களுக்கு ஒரு இதை வந்து கொடுக்குறேன். சரிங்களா? ஒரு எக்ஸம்ஷன் கொடுக்குறேன். நீங்க தெளிவா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா? அடுத்து பாருங்க ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல். இதுவும் இந்த ஒரு பொருள் பன்மொழி, இரு பொருள் குறிக்கும் சொல் எல்லாம் ஒண்ணுதான். ஓகேவா? ஜஸ்ட் டாபிக் மட்டும் வேற. ஓகேவா? ஸோ இதுவும் வந்து ஈஸி நம்மளுக்கு. அடுத்து கோடிட்ட இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கேட்கல. கேட்டாலும் பார்த்துக்கலாம். இந்த டாபிக்கும் நம்ம சேர்த்து தான் கவர் பண்ணுவோம். ஊர் பெயர்களை மறுவே எழுதுக. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக். சரிங்களா? அப்ப இங்க மொத்தமா நம்மளுக்கு எத்தனை கேள்விகள் மைனஸ் ஆகுது? எதிர்ச்சொல்ல ஒரு கேள்வியும், சொல்லும் பொருளும்ல 2 கேள்வி உங்களுக்கு மைனஸ் பண்ணி குடுத்துருக்கேன். சரிங்களா? அப்ப மொத்தமா 3 கேள்வி நம்மளுக்கு மைனஸ் ஆகுது. சரிங்களா? அப்ப 17ல நம்ம 14 கேள்விகள் நம்ம கரெக்ட்டா போட்டா போதும். ஓகேவா? 14 கேள்விய நம்ம யூனிட் 2ல ஃபிக்ஸ் பண்றோம். சரிப்பா. அடுத்து இப்ப யூனிட் 3 வாங்க. யூனிட் 3ய பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடரை அமைத்தல். ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு யூனிட். 1 மார்க் கூட நீங்க விடாத ஒரு யூனிட்னா அது இதுதான். சரிங்களா? சொற்களை ஒழுங்குபடுத்தி ஒரு சொல் தொடர் வந்து அமைக்க முடியாதா? இப்ப நான் ஒரு வார்த்தை நான் ஒரு சொல்லு வந்து படிக்கிறேன். சரிங்களா? இப்ப ஒண்ணுமே இல்லப்பா. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல் அப்படின்னு ஒரு லைன் இருக்குப்பா. இதுல வந்து இந்த சொற்றொடர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் இருக்கும். இந்த சொற்கள் அப்படிங்கிற வார்த்தை 3வதா இருக்கும். இந்த ஒழுங்குபடுத்துக 4வதா இருக்கும். இப்படி மாத்தி மாத்தி குடுத்திருப்பாங்க. இத நீங்க இந்த ஒரு ஆர்டரா உங்களுக்கு அடுக்க தெரியாதா? ரொம்ப ரொம்ப சிம்பிள். தொடர் வகைகள், தன்வினை, பிறவினை, ஒருமைப்பன்மை, ஒருமைப்பன்மைலாம் எவ்வளவு ஈஸி. திணை மரபு, உயர்திணை, அஃறிணை. உயர்திணை, அஃறிணை எது அதாவது உயிர் இல்லாத பொருட்கள்லாம் அஃறிணை. உயிர் இருக்கிற பொருட்கள்லாம் உயர்திணை. அவ்வளவுதான். இது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க? காலம். இந்த பாலும் ரொம்ப ஈஸி தான். ஒன்றன் பால், பலவின் பால், பெண் பால், ஆண் பால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா? ரொம்ப ஈஸி. அப்புறம் ஒலி மரபு, வினை மரபு, நிறுத்தல் குறியீடு, எங்கே புள்ளி வைக்கணும், எங்கே கமா போடணும், எங்கே வந்து ஐஃபன் போடணும். இது வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம தெளிவா வந்து கிளாஸஸ் வந்து குடுப்போம். ஸோ நீங்க அத பத்தி கவலைப்பட வேணாம். எது ஈஸின்னு நான் சொல்றேன்னா, அத அப்படியே உங்களோட மைண்ட்லயும், உங்களோட மனசுலயும் ஈஸின்னு ஃபிக்ஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்ப 14 கேள்விகள்ல இங்க 14மே நம்ம அடிக்கிறோம்ப்பா. 14ல 14 கொஸ்டினுமே நம்ம அடிக்கிறோம். ஓகேவா? ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது. சரிங்களா? ஸோ அடுத்து இங்க வாங்க. இங்க தான் மேட்ரே. முக்கியமே இவன் தான். இங்க தான் நம்மளுக்கு அவுட் சோர்ஸ்ன்னு போய் நம்மள கத்த விட்டது. சரிங்களா? இங்க நல்லா கேட்டுக்கோங்க. இங்க மொத்தமா நம்மளுக்கு 14 கேள்விகள் ஆவரேஜா எடுத்திருக்கோம். சரிங்களா? இதுல ஒரு 8 கேள்விய மைனஸ் பண்ணிருங்க. இதுல ஒரு 4 கேள்வி. கலைச்சொற்கள்ல ஒரு 4 கேள்வி தெரியலப்பா. இப்போ மொழிபெயர்த்தல்ல ஒரு 4 கேள்வி தெரியலப்பா. விட்டுருங்க. 8 விட்டுருங்க. மிச்சம் 6 கேள்வி மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதுங்க. 6 கொஸ்டின் போட மாட்டீங்களா? யோசிச்சு பாருங்க. பழமொழியிலயும், எளிய மொழிபெயர்ப்புலயும், கலைச்சொற்கள்லயும் இருந்து ஒரு 6 கொஸ்டின் நம்மளால போட முடியாதா? புக்ல இருக்கிற கன்டென்ட் அது போக கொஞ்சம் அவுட் சோர்ஸ். ரொம்பலாம் போய் மண்டைய போட்டு பிச்சுக்க வேணாம். கொஞ்சம் அவுட் சோர்ஸ். இந்த 6 கொஸ்டின் போடுற அளவுக்கு அவுட் சோர்ஸ் படிச்சா போதும். சரிங்களா? கொஞ்சம் அவுட் சோர்ஸ். 6 கொஸ்டின். ஓகேவா? 6 கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. யூனிட் 4, யூனிட் 6ல 6 கொஸ்டின்பா. அடுத்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் வாசித்தல், புரிந்து கொள்ளுதல். சரிங்களா? இதுவும் வந்து நம்ம எப்படி யூனிட் 3 பார்த்தோமோ அதே மாதிரி இதுலயும் நம்ம ஒரு கேள்வி கூட மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா, நம்மளுக்கு எல்லாமே ஈஸி தான். இங்க பாருங்க. கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடை. ஒரு பேரா குடுத்து அதுலருந்து கொஸ்டின் எடுத்து எழுதணும். ஸ்கூல்ல அததான் எழுதிக்கிட்டு இருந்தோம். எல்லா டெஸ்ட் எக்ஸாம்லயும். செய்ய மாட்டோமா? செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள் இதெல்லாம் ஈஸி. இது நான் எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன். ஓகேவா? உவமை தொடரில் பொருளறிதல், மரபு தொடர். ஸோ இதுலருந்து வேணா நம்மளுக்கு ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம். பழமொழிகள், பொருள் இதெல்லாம் ஈஸி தான். பழமொழிலாம் நம்ம ஈஸியா கத்துக்கலாம்ப்பா. ரொம்ப அதிகமாலாம் இல்ல. ஓகேவா? ஸோ இதுல கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து ஒரு 5, 6 கேள்விகள் 4, 5 கேள்விகள் அப்படிங்கிறது டஃப்பா இருக்கலாம்.
ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல ஒரு 2 கொஸ்டின் கம்மியா எடுத்துக்கலாம். ஓகேவாப்பா? ஒரு 2 கொஸ்டின் நம்மளுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப மரபு தொடரா இருக்கட்டும், இல்ல பழமொழிகளா இருக்கட்டும், ஏதோ ஒண்ணுல நம்மளுக்கு வந்து ஒரு 2 கொஸ்டின் தெரியல அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ அப்ப நம்ம இங்க எத்தன கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்ணலாம்? 12 கொஸ்டின் ஃபிக்ஸ் பண்றோம்ப்பா. ஓகேவா? ஸோ அடுத்து பாருங்க யூனிட் 7 சாரி யூனிட் 6 மேலே பார்த்துட்டோம். யூனிட் 7 ஓகேவா? யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் இலக்கியம். இலக்கியம்ல பாருங்க, இலக்கியத்துல நம்மளுக்கு மொத்தம் 16 கேள்விகள் நம்ம வச்சிருக்கோம். 16 கேள்வியும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இது புக்ல இருந்து தான் கேட்கறாங்க. ஸோ இத கன்ஃபார்மா நம்ம 16 கேள்வியும் அடிக்கிறோம். ஒரு கேள்வி கூட இதுல நம்ம விட போறது கிடையாது. சார் முடியுமா சார்? திரும்பவும் நீங்க கேட்டீங்கன்னா, நான் திரும்பவும் அதே பதில் தான் சொல்லுவேன். எப்படி 100 கேள்விகள் புக்ல இருந்து வந்தப்ப 90 கேள்வி, 92, 98 கேள்வி, 99 கேள்வி அடிச்சு நம்ம சீனியர் முன்னாடி வேலைக்கு போனாங்க. அதே தான் இங்கேயும். அப்ப அவங்கனால ஒண்ணு முடியும்னா, உங்களாலயும் ஒண்ணு முடியும். சரிங்களா? மத்தவங்கனால ஒண்ணு முடியுதுன்னா, அது உங்களாலயும் முடியும். ஏன் எப்படி முடியும்னா, நீங்க அத ஃபர்ஸ்ட்டு நெனைக்கணும். நீங்க நெனச்சா அது நடக்கும். என்னால முடியும்னு நீங்க நெனைக்கணும். நான் எப்படி இத இந்த டாபிக்லாம் ஈஸியா நம்மளால முடிக்க முடியும்னு நான் எப்படி உங்களுக்கு ஒரு ஹோப் குடுக்குறேனோ, அந்த நம்பிக்கைய நீங்களும் முழுசா எடுத்துக்கணும். எதையுமே நீங்க முழுசா நம்புனா மட்டும் தான் அது உங்களுக்கு பலனளிக்கும். ஓகேவா? அந்த விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? நீங்க அரைகுறையா நம்ம ஜஸ்ட் ஏதோ வீடியோ பார்க்குறோம், ஏதோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கேட்டு, அப்படி கேட்டு தூக்கி போட்டு போயிட்டீங்கன்னா, இதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்காது. ஓகேவா? ஸோ இப்ப நம்ம ஒவ்வொரு டாபிக்கும் எத்தனை கேள்விகள் நம்ம ஆவரேஜா எடுத்தோம், அண்ட் எத்தனை கேள்விகள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்ப்பா. இப்ப பாருங்க. இது ஆவரேஜ். இது நம்ம ஃபிக்ஸ் பண்ண கொஸ்டின்ஸ். ஓகேவா? யூனிட் 1 சாரி. கொஞ்சம் எழுத்து சுமாரா தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. யூனிட் 1 பொறுத்தவரைக்கும் நம்ம ஆவரேஜா எவ்வளோ கேள்விகள் நம்மளுக்கு கேட்பாங்கன்னு சொல்லியிருந்தோம். 25 கேள்வி. நம்ம எத்தனை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்? 22 கேள்வி. ஏன்னா 3 மைனஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? 3 மைனஸ் பண்ணி 22 வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அதையும் கூட எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க வந்து மைனஸ். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ். ஓகேவா? ஸோ இதுலருந்து ஒரு 3 கேள்விய மைனஸ் பண்ணி, நம்ம வந்து 22 கேள்வி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களாப்பா? அடுத்து யூனிட் 2. யூனிட் 2வ பொறுத்தவரைக்கும் நம்ம 17 கேள்விகள் ஆவரேஜா எடுத்திருந்தோம். ஸோ அதுல வந்து நம்ம ஒரு 3 கேள்விகள மைனஸ் பண்ணி, மிச்சம் இருக்கக்கூடிய 14 கேள்விகள ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். ஓகேவா? அடுத்து யூனிட் 3. யூனிட் 3ய பொறுத்தவரைக்கும் நம்ம ஆவரேஜா 14 கொஸ்டின் எடுத்திருந்தோம். ஸோ 0 மைனஸ். எந்த விதமான மைனஸும் பண்ணக்கூடாது. 14 கேள்விகளும் அப்படியே அடிக்கணும். சரிங்களா? மொத்தமே 2 யூனிட்ல தான் நீங்க ஒரு கேள்விகள் கூட விடாம அடிக்க போறீங்க. சரிங்களா? "அது எப்படி சார் முடியும்?" அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்மள விட ஒரு வொர்ஸ்ட்டான ஒரு பெர்சன் யாருமே கிடையாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ பெரிய ஒரு ஃபீல்டுக்குள்ள வந்துட்டு ஒரு அரசு அதிகாரியாக போறீங்க. வரப்போற 2026ல நீங்க எல்லாரும் ஒரு கவர்ன்மென்ட் ஆஃபீசர் ஆயிருவீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஒரு 2 யூனிட் 7 யூனிட்ல ஒரு 2 யூனிட்டுக்கு ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு நம்ம யோசிச்சோம் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமாயிரும். சரிங்களா? அடுத்து என்னப்பா? யூனிட் 4 அண்ட் யூனிட் 5 2மே சேர்த்து எடுத்திருந்தோமா? யூனிட் 4, யூனிட் 5. ஓகேவா? இது 2த்துக்கும் ஆவரேஜா நம்ம எவ்வளோ கேள்விகள் எடுத்திருந்தோம்? 14 கேள்விகள் எடுத்திருந்தோம். அதுல வந்து நம்ம வந்து ஒரு 8 கேள்விகள மைனஸ் பண்ணி, வெறும் 6 கேள்விகள் மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸம்ப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ அடுத்து யூனிட் 6. சாரிப்பா. யூனிட் 6. நான் சொல்றத கொஞ்சம் கேட்டுக்கோங்க. எழுத்து புரியலைன்னா. சாரி ஃபார் தட். அ சாரிப்பா. இங்க தான் யூனிட் 6. யூனிட் 4, யூனிட் 6 ஏன்னா கலைச்சொற்கள் மொழிபெயர்ப்பு. சரிங்களா? யூனிட் 4, யூனிட் 6. ஓகேவா? ஸோ இது வந்து யூனிட் 5. யூனிட் 5 பொறுத்தவரைக்கும் நம்ம எத்தனை கேள்விகள் எடுத்திருந்தோம்? யூனிட் 5ல 14 கேள்விகள் ஆவரேஜா எடுத்திருந்தோம். நம்ம வந்து அதுல வந்து எத்தனை 2 கேள்விகள் மைனஸ் பண்ணியிருந்தோம்ப்பா. யூனிட் 5. ஆமா. யூனிட் 5ல 2 கொஸ்டின் வந்து நம்ம மைனஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அப்போ வந்து மொத்தம் நம்ம அந்த 14ல 12 கொஸ்டின வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். 2 மைனஸ் பண்ணி 12 ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்க யூனிட் 7 கடைசி இலக்கியம். யூனிட் 7 பொறுத்தவரைக்கும் நம்மளுக்கு 16 கொஸ்டின். ஸோ 0 மைனஸ் 16 அப்படியே அடிக்கிறோம். ஸோ இந்த 2 ஏரியா மட்டும் தான் நீங்க அப்படியே வந்து அடிக்க போறீங்க. இந்த 30 கேள்விகள். 1 மார்க் விடக்கூடாது இந்த 30 கேள்வியில. புரியுதா? ஸோ இந்த 2 யூனிட்டையும் நீங்க எப்பயுமே தரோவா வச்சிருக்கணும். சரிங்களாப்பா? ஸோ இப்ப பாருங்க, இந்த இந்த ஆவரேஜா நீங்க எண்ணி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 100 கொஸ்டின் வரும். இப்ப பாருங்க 25 பிளஸ் ஒரு 17 அப்ப 35, 42. ஓகேவா? ஸோ பிளஸ் ஒரு 14 எவ்வளோ? 42, 52, 56. ஓகேவா? ஸோ பிளஸ் இன்னொரு ஒரு 14, 60, 70. ஸோ நெக்ஸ்ட் ஒரு 14, 84, 90, 100. ஓகேவாப்பா? 100 கொஸ்டின் வந்துருச்சா? ஓகேவா? ஸோ அண்ட் அதே மாரி இங்க வாங்க. இப்ப எவ்வளோ மைனஸ் பண்ணியிருக்கோம்? 3, 6, 6ம் ஒரு 8ம் 14, 14ம் ஒரு 2ம் 16 கொஸ்டின். ஓகேவாப்பா? எவ்வளோ? 16 கொஸ்டின். 10 அதாவது 8, 2, 10. இங்க ஒரு 6. ஓகேவா? 16 கொஸ்டின் மைனஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து பாருங்க.
இங்க எத்தனை கொஸ்டின் நம்ம இப்ப எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம்? 22 பிளஸ் ஒரு 14 எவ்வளோ? 32, 36. 36 பிளஸ் ஒரு 14 40, 50, 56, 66, 68, ஆ 68, 78, 84 கொஸ்டின். ஓகேவா? ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டே எவ்வளோ? 89 தான். ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டே 89 தான். சரிங்களா? நீங்க 84 பிளஸ் எடுத்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே பிளஸ் தான். நம்ம வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மைனஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? நம்ம குடுக்க போற ஃபுல் எஃபோர்ட் போட்டு நம்ம படிக்க போறோம். ஆனா ஆல்ரெடி நம்ம மைனஸ் உங்களுக்கு பண்ணி தான் குடுத்துருக்கோம். சரிங்களா? இப்ப கலைச்சொற்கள்லாம் ஒரு 8 கேள்விகள் மைனஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல கூட ஒரு 2 கேள்விகள் நீங்க போட்டா கூட உங்களுக்கு 86, 87 போயிரும். ஓகேவா? ஸோ அப்படிலாம் போயிருச்சுன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான ஒரு மார்க்குக்குள்ள நீங்க வந்துருவீங்க. சரிங்களா? ஸோ ஆனா நம்மளுடைய பேசிக்கான ஃபிக்ஸ் அப்படிங்கிறது இதுதான். ஓகேவா? இப்ப சொல்லுங்க. இந்த யூனிட் 5, யூனிட் 5 பொறுத்தோ, யூனிட் 6 வச்சோ, யூனிட் 4 வச்சோ நீங்க பயப்படணுமா? சொல்லுங்க. கலைச்சொற்களோ, எளிய மொழிபெயர்ப்போ, இவ்ளோ அவுட் சோர்ஸ் சார், அவ்ளோ அவுட் சோர்ஸ் சார். எதுக்கு? இவ்ளோ தேவையே இல்ல. ஓகேவா? 70 கொஸ்டின் புக்ல இருந்து வருது. அதுல எஃபோர்ட் போடுங்க. இதுதான் சொல்லி குடுத்துட்டான். இதுக்குள்ள இருந்து தான்டா கேட்பேன்னு சொல்லி வருது. அந்த 70 கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் எஃபோர்ட் போடுங்க. அத ஃபர்ஸ்ட் தரோவாக்குங்க. அத ஃபிங்கர் டிப்புக்கு கொண்டு வாங்க எல்லாத்தையும். அத கொண்டு வந்துட்டு 30 அவுட் சோர்ஸ்க்குள்ள போங்க. உங்களால எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் போங்க. நம்மளோட பேட்ச்லயும் நம்ம அப்படிதான் கொண்டு போறோம். இதுதான் நம்மளோட ஃபார்முலாவும். நம்மளும் இப்படிதான் கொண்டு போறோம். ஏன்னா, எது தேவை, எது வேணும், எது நம்மளுக்கு சரியானதுங்கிறத அறிஞ்சு செயல்படணும். புரியுதா? அப்பதான் நம்மளோட கோல நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். சும்மா நம்ம வந்து நம்மளும் படிச்சோம். அவங்க சொல்றத கேட்டோம். அவங்க அவுட் சோர்ஸ் சொல்ட்டாங்க. அத ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சோம். அவங்க இந்த புக் வரும்னாங்க. அத ஃபுல்லா உட்கார்ந்து படிச்சோம். வேஸ்ட். மெஜாரிட்டி எங்கே வருது? பாயிண்ட்ட கரெக்ட்டா அடிக்கிற இடம் பார்த்து அடிக்கணும். புரியுதா? அப்பதான் கரெக்ட்டான ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? 70 கொஸ்டின் நம்மளுக்கு புக்ல இருந்து வரக்கூடியத நம்ம தரோ பண்ணி, நம்ம கரைச்சு குடிச்சுட்டோம் அப்படின்னா, மிச்சம் 30 கொஸ்டின் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளால அவுட் சோர்ஸ் போக முடியுமோ, அவ்வளோ படிச்சா போதும். ஃபுல் அண்ட் ஃபுல் அதுக்காக அவுட் சோர்ஸே உட்கார்ந்து 1000, 2000 கலைச்சொற்கள் படிக்கணும், 1,00,000 கலைச்சொற்கள் படிக்கணும், அத படிக்கணும், இத படிக்கணும் அவ்வளோலாம் தேவையே இல்ல. சொல்லும் பொருளும் அவ்வளோ படிக்கணும், இவ்வளோ படிக்கணும். அதுக்கெல்லாம் நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மார்க் மைனஸ் பண்ணி குடுத்துட்டேன். சரிங்களா? புக்ல இருந்து 2 கொஸ்டின் சொல்லும் பொருளும் கேட்கறாங்கன்னா, அதுல 1 கொஸ்டின் புக்ல இருந்து வராதா? 1 அவுட் சோர்ஸ் போனாலும் 1 புக்ல இருந்து வராதா? ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம 84, 85க்கு தான் நம்ம எய்மே வச்சிருக்கோம். ஓகேவா? ஆனா 75க்கு மேல போய்ட்டாலே உங்களுக்கான போஸ்டிங் அப்படிங்கிறது அந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆகும். இனி வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல. ஓகேவா? ஸோ அப்படிங்கிறபோது நம்ம 84, 85 எடுக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டம்ங்கிறது தேவையில்ல. நீங்க ரொம்ப அவுட் சோர்ஸ் வந்து தேடி அலையணும், அதிலே கிடக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. ஓகேவா? இத நல்லா மைண்ட்ல புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெளிவா பிளானோட கையில அனலைஸோட நான் எடுத்து குடுத்துட்டேன். ஓகேவா? இத நீங்க எத்தன வாட்டி வேணாலும் திரும்ப திரும்ப போட்டு பாருங்க. சொல்றது கரெக்ட்டா இல்லையாங்கிறத நீங்களே பாருங்க. ஓகேவா? அதிகபட்சமா இந்த மொழிபெயர்ப்பையும் சரி, இந்த கலைச்சொற்களையும் சரி, மொத்தமே 14 கேள்விகள் தான் கேட்டிருக்காங்க. இந்த 14 கேள்விகளே உங்களுக்கு தெரியலைனாலும், மிச்சம் 86 கேள்விகள் உங்க கையில இருக்கு. அந்த 86 கேள்விகள தரோ பண்ணுங்க. ஓகேவா? அந்த 86ல ஒரு 6 இந்த மரபு தமிழ் அப்படி இப்படி போயிட்டாலும் 80 கொஸ்டின் நம்ம கையில இருக்கு. ஓகேவா? இந்த 20 கொஸ்டின் தான் நம்மளுக்கு டஃப்பே. ரொம்ப டஃப் அப்படிங்கிறது அவுட் சோர்ஸா இருந்தாலும் ரொம்ப டஃப் அப்படிங்கிறது இந்த 20 டூ 25 கேள்விகள் தான். ஓகேவாப்பா 20 கேள்விகள் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப 70 புக்கு பிளஸ் ஒரு 10 அவுட் சோர்ஸ்ல நம்ம ஓரளவுக்கு அடிச்சிடலாம்னு பார்த்தாலும், நம்ம நெருக்கி ஒரு 70-75 அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிரலாம். 70-80 அப்படிங்கிறத நம்ம அச்சீவ் பண்ணிரலாம். ஓகேவா? அதுக்கு மேல இது எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம கிட்ட என்ன இருக்கோ, நம்மள்ட்ட என்ன தெரியுமோ, நம்ம கையில என்ன இருக்கோ, அத வச்சு நம்மளால எப்படி சக்சஸ் ஆக முடியும் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? இல்லாததே நம்ம தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா, இருக்கிறதையும் தொலைச்சுட்டு உட்கார்ந்திருக்க வேண்டியது தான். ஓகேவா? நீங்க அவுட் சோர்ஸ்ன்னு உட்கார்ந்து அதையே மட்டுமே படிச்சுக்கிட்டு இருந்தா, வெறும் 30 மார்க் எடுத்துட்டு போ வேண்டியது தான். ஓகேவா? இங்க 70 மார்க் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு புக்கு தேவ. புக்ல இருக்கக்கூடிய கன்டென்ட் தேவ. ஓகேவா? 15 மார்க் எடுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு அவுட் சோர்ஸ் தேவ. ஓகேவா? 15 கொஸ்டின் தான் நம்மளால எடுக்க முடியும். 50%க்கு மேல தான் நம்மளால எடுக்க 50% தான் எடுக்க முடியும். சரிங்களா? அந்த அளவுக்கு தான் அவங்க கேட்பாங்க. அந்த அளவுக்கு தான் ஏன்னா நம்மளால எல்லா அவுட் சோர்ஸும் போ முடியுமா? யோசிச்சு பாருங்க. இப்ப கலைச்சொற்கள்னு ஒரு புக் இருக்குப்பா. அந்த புக்ல ஒரு 2000 பக்கம் இருக்கு. நீங்க 1000 பக்கம் படிச்சுட்டீங்க. அடுத்த 2வது 1000 பக்கத்துல இருந்து அவங்க கேள்வி கேட்டாங்க. இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியுதா? அப்ப அப்படிங்கிறம்போது அந்த ஒரு ஒரு நிரந்தரம் இல்லாத கேள்வி, உறுதித்தன்மை இல்லாத ஒரு ஃபீல்ட அந்த அந்த இடத்த வந்து நீங்க ஸ்ட்ராங் பண்றத நிப்பாட்டிட்டு, எது உறுதியா இருக்கோ, நான் அந்த புக்ல இருந்து ஒரு 10 பக்கம் படிச்சேன்னா, அதுல 2 பக்கத்துல இருந்து கண்டிப்பா கேள்வி வந்துரும்டா, அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அத ஃபர்ஸ்ட் தரோவ் பண்ணுங்க. சரிங்களா? அந்த இடத்த முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. நம்மளோட பேஸ்மெண்ட்ட முதல்ல ஸ்ட்ராங் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்ம பில்லர் ஏத்தலாம், ரூம் கட்டலாம், மேல டெர்ரஸ்ல வந்து ஷெட் போடலாம். இது எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதெல்லாம் வந்து நம்ம அப்புறம் பார்த்துக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்மளோட வேலை பேஸ்மெண்ட்ட ஸ்ட்ராங் ஆக்குறது. பேஸ்மெண்ட் நம்மளுக்கு இந்த 60, 70 மார்க் தான். ஓகேவா? இத நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டு தான் நம்ம அவுட் சோர்ஸ நோக்கி போகணும்.
சரிங்களா? சார் இப்பவே நான் கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலைச்சொற்கள் இதெல்லாம் படிக்கிறேன். ஒரு வாரம் வாரம் ஒரு 10, 20 பெஸ்ட்டு. சூப்பர். நல்லா படிங்க. தப்பே கிடையாது. நம்மளும் அப்படிதான் குடுக்கப் போறோம். இப்ப ஏஐலாம் அதுக்கு தான் நம்ம சைடுல வந்து ரன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து என்ன ஏஐலயே உங்களுக்கு நெறைய குடுக்கப் போறேன். இந்த தமிழ் அறிஞர்கள்லாம் வந்து ஏஐலயே வந்து பேசுவாங்க. அந்த அளவுக்கு வந்து நம்ம கொண்டு வரப் போறோம். நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் நம்ம அந்த மாரியான நெறைய விஷயங்கள் யோசிச்சு வச்சிருக்கோம் இந்த தடவ. சரிங்களா? ஸோ அதனால நீங்க எத பத்தியுமே வந்து கவலைப்பட வேணாம். நம்மளோட பேட்ச்ல நீங்க பயணிக்கிறீங்க, ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, எந்த விதமான கவலையும் வந்து உங்களுக்கு தேவையில்ல. இத பத்தி அலையணுமே, இதுக்கு அலையணுமா, இந்த அவுட் சோர்ஸ் தேடணுமா, அந்த அவுட் சோர்ஸ் எதுவுமே வேணாம். இந்த பிளான் எப்படி நம்ம உங்களுக்கு தெளிவா குடுக்குறோமோ, அதே மாரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு தெளிவா வந்து சேரும். சரிங்களாப்பா? சரி. இப்ப உங்களுக்கு தமிழ பொறுத்தவரைக்கும் ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுக்கு இன்னும் எதுவும் டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்குன்னா எனக்கு கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் அத வச்சு நான் அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஏன்னா நான் அடுத்த ஒரு வீடியோ வரப்போறேன் தமிழ்ல. சரிங்களா? அதுல என்னன்னா, இப்ப பிரித்தெழுதுக அப்படின்னா, இந்த பிரித்தெழுதுக நம்மளுக்கு ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது? எதுக்கெல்லாம் அவுட் சோர்ஸ் தேவ? இப்ப சந்திப்பிலேயே எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது? குறில் நெடில் வேறுபாடு எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது? எந்தெந்த லெசன்? ஓல்டு புக்ல எங்க கவர் ஆகுது? நியூ புக்ல எங்க கவர் ஆகுது? சிறப்பு தமிழ்ல எங்க கவர் ஆகுது? ஸோ அவுட் சோர்ஸ்க்கு எங்கெங்க போகணும்? இப்படி ஒரு வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து வரேன். ஸோ அதுல நான் இன்னும் டீட்டெயிலா நான் உங்களுக்கு எங்கெங்க கவர் ஆகுது? எங்கெங்க நீங்க படிக்கணும்ங்கிற வேர் டூ ஸ்டடிய நான் உங்களுக்கு குடுத்துருவேன். சரிங்களாப்பா? ஸோ இந்த அனலைஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இப்ப மைண்ட்ல ஒரு தமிழ பத்தின ஒரு கிளாரிட்டியையும் ஒரு ஒரு தைரியத்தையும், அந்த ஒரு பயம் போயிருக்கும். நான் அப்படிங்கன்னு நான் நம்புறேன். சரிங்களா? உங்களுடைய கருத்து என்ன? உங்களுக்கு எப்படி இப்ப தோணுது அப்படிங்கிறத மறக்காம கீழ ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிருங்க. அண்ட் மறக்காம ஒரு லைக் வந்து பண்ணிருங்க வீடியோக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிட்டு, புதுசா பார்க்கக்கூடிய சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அவ்வளோதான்ப்பா. இது மட்டும் நம்மளுடைய ரெக்வெஸ்ட். ஓகேவா? ஸோ அப்பதான் இன்னும் நெறைய நீட் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு நம்மளுடைய இந்த சேவை அப்படிங்கிறது போய் சேரும். சரிங்களா? ஸோ தேங்க் யூ. மீண்டும் வந்து நம்ம இன்னொரு ஒரு வீடியோல வந்து சந்திக்கலாம். நன்றி. வணக்கம்.